இமயமலை, சிந்து நதி கரை, ஒரு முனிவர் உணர்ச்சி பெருக்குடன் பாடிய பாடல் இது. ஓம் காயத்ரி தேவி, வரங்களை அளிப்பவளே, ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தால் பரம்பொருளை காட்டுபவளே, வேதங்களின் தாயே, சக்தியின் வடிவே, உன்னை வணங்குகிறேன். கருணை கூர்ந்து இங்கு எழுந்து அருள்வாய். அனைவருக்கும் வணக்கம். பக்தராய் பணிவார்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருக்கோயில் தெய்வீக மாநாட்டின் முதல் நிகழ்ச்சியாக இந்த ஒலி ஒளி கண்காட்சி துவங்குகிறது. பரமனையே பாடுவார்கள் அனைவரும் பாரதத்தின் பெருமைமிகு கோயில்களை, ஆலயங்களை கண்டு களிக்க அழைக்கிறோம். வாரீர் வாரீர். நமது தேசம் வெறும் நிலப்பரப்பு மட்டும் அல்ல, ஆன்மீகமும் கலையும் கலாச்சாரமும் பின்னி பிணைந்த ஒரு அறிவு பெட்டகம், ஞான பொக்கிஷம். இதோ தமிழகத்தின் ஆலயங்களை பாருங்கள். வான் உயர்ந்த கோபுரங்கள், பிரம்மாண்டமான மதில் சுவர்கள், கொடி மரம், பலிபீடம், வாரபாலகர்கள், மூலஸ்தானம் எனும் கருவறை, நூற்றுக்கால் மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், அழகான தோற்றத்தில் நந்தி, சிங்கம், கருட வாகனம், யானை, குதிரை, மயில், ரிஷபம் போன்ற சிற்பங்கள், ஓவியங்கள். தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் படைத்த அதிசயம், கட்டிடக்கலையின் சிகரம். 1000 ஆண்டுகளை கடந்தும் உறுதியோடு நிற்கிறது. எத்தனை புயல், எத்தனை சூறாவளி தகர்க்க முடியவில்லை. அவ்வளவு உறுதி. கோயிலின் கருவறை மேல் உள்ள கோபுரம் 216 அடி உயரம், 80 டன் எடை, ஒற்றை கல். அதன் நிழல் பூமியில் விழாது என்பது ஒரு அறிவியல் விந்தை, ஒரு விஞ்ஞான சாதனை. ராஜராஜ சோழனுடைய சிற்பிகளின் சாதனை பொறியியல் கலையின் உச்சத்தை காட்டுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இதன் 4 திசைகளில் உள்ள பிரம்மாண்டமான கோபுரங்களை பாருங்கள். ஆயிரங்கால் மண்டபங்கள், அதன் தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் காண்போரை பிரமிக்க வைக்கும். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையானது. காவேரி நதி மற்றும் கொள்ளிடம் ஆறு ஆகிய 2 நதிகளின் இடையே ஒரு தீவு போல அமைந்துள்ள இந்த ஆலயம் உலகின் மிகப்பெரிய
வைணவ தலமாக போற்றப்படுகிறது. 7 சுற்று மதில்கள், பிரகாரங்கள், 21 கோபுரங்கள். இக்கோயிலின் ராஜகோபுரம் ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயம் மனித உடலின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட கோயில். அதன் கருவறையில் ஆடுகின்ற நடராஜ பெருமான் மனிதனுடைய உடலுள் உயிர் துடிப்பு இரவு பகலாக துடிக்கிறது. அதே போல பிரபஞ்சத்தின் மையமான ஒரு இடமாக இந்த சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் நடனமாடி இந்த உலகத்தின் இயக்கத்தையே அவர் நடத்துகிறார். பகல் இரவாகிறது, இரவு பகலாகிறது. அனைத்தும் அவருடைய ஒரு மகா சக்தி. அதனை நிர்குணமாக சிதம்பர ரகசியமாக அங்கே நாம் தரிசிக்கலாம். வாருங்கள், மகாபலிபுரத்திற்கு செல்லலாம். பல்லவ மன்னர்களின் கைவண்ணத்தில் உருவானது. ஒற்றைக்கல் ரதங்கள், கடற்கரை கோயில்கள், பாறைகளை குடைந்து காட்சி தரும் குகை கோயில்கள், மகாபாரத காட்சிகளை கல்லில் கவிதைகளாகவே வடித்துள்ளார்கள். பாண்டிய மன்னர்களும் விஜயநகர பேரரசர்களும் கிருஷ்ண தேவராயரும் நாயக்க மன்னர்களும் கட்டிய கோயில்கள் ஏராளம் உண்டு. தமிழகத்து ஆலயங்கள் சிற்பக் கலைகளில் நேர்த்தியானவை. ராமேஸ்வரம் கோயில் பிரகாரத்தை பாருங்கள். ஆசியாவிலேயே மிக நீளமான பிரகாரம், 640 அடி நீளம், 1212 தூண்கள், அனைத்தும் ஒரே நேர்கோடு. அப்படிப்பட்ட பொறியியல் கலை. அதேபோல தாராசுரம் சிற்பங்கள். அங்கு ஒரு தேர், அதன் முன்னே ஒரு யானை. அந்த யானை ஒரு புறம் பார்த்தால் யானையாகவும் மறுபுறம் பார்த்தால் பசுமாடு போலவும் காட்சி தரும். இவ்வளவு அழகான சிற்பக்கலையை தாராசுரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல கங்கை கொண்ட சோழபுரம், கிருஷ்ணாபுரம், காஞ்சிபுரம், கைலாசநாதர் கோயில் சிற்பங்கள் மிக மிக அழகானவை, எழில் நிறைந்தவை, அவ்வளவு நேர்த்தியானவை. விஜயநகர பேரரசின் தலைநகர் ஹம்பி, அதன் ஆலயங்களை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ ஸ்தாபனம் பாதுகாத்து வருகிறது. அங்கு உள்ள ஆலயங்களில் 56 வகை இசை தூண்கள் உள்ளது. இந்த மியூசிக்கல் பில்லர்ஸ் உலக புகழ் பெற்றவை. வித்யாரண்யருடைய அற்புதமான ஏற்பாடு. அக்கனும் புக்கனும் சேர்ந்து செய்த ஒரு அதிசயம் இது. விஜயநகர பேரரசின் தலைநகர் ஹம்பி, அதை சிதைத்து விட்டார்கள். இருந்தாலும் அதன் ஆலயங்கள் இன்றும் கம்பீரமாக திகழ்கிறது.
அடுத்து அயோத்தியாவிற்கு வாருங்கள். 500 ஆண்டு கால போராட்டம். அதன் பின் உருவான அயோத்தி ராமர் கோயில். அதன் கருவறையை பாருங்கள். ராமன் குழந்தையாக காட்சி தருகிறார். பாலராமருடைய சிலை 5 வயது சிறுவன் தெய்வீக வடிவில் காட்சி தருகிறார். உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் அவர்களுடைய நம்பிக்கை ராமனின் அவதார ஸ்தலம் ராம ஜன்ம பூமி அந்த அயோத்தியில் இந்த ராமர் ஆலயம் தீரமாக காட்சி தருகிறது. காசி விஸ்வநாதர் ஆலயம் கங்கை நதி கரையில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. உலகின் மிக பழமையான நகரம், முக்தி தரும் ஆலயம் இந்த வாரணாசி. அதே போல கண்ணன் பிறந்த மதுராவும் சோமநாதபுரமும் உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர் ஆலயமும் பக்தர்கள் மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளும் ஆலயங்கள். இந்த ஆலயங்கள் அனைத்திலும் அடியார்கள் ஆண்டவனை காண பூஜை செய்தார்கள். பக்தி பரவசத்துடன் பிரார்த்தனை செய்தார்கள், பாடினார்கள். மாபெரும் தத்துவங்களை படைத்தார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி கோயிலின் பூஜாரியாக இருந்தார். தட்சிணேஸ்வரத்திலேயே வாழ்ந்தார். அவர் காளியை தரிசனம் பண்ணினார். அவருடைய முகத்திலுடைய பக்தி பரவசத்தை பார்த்து சுவாமி விவேகானந்தர் அந்த காளியை, கடவுளை எனக்கு காட்டுங்கள் என்றார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை தரிசிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினார். ஆகவே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடியார்களுள் தலை சிறந்த அடியாரால் ஆண்டவனை கண்ட அடியாராக காட்சி தருகிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்தில் பக்தி இயக்கத்தை வெகுவாக கொண்டு சென்றவர். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிருஷ்ண சங்கீர்த்தனம் செய்வார், ஆடி பாடுவார், இறைவனை வழிபடுவார், அப்படியே கண்ணீர் மல்குவார். அப்படிப்பட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய சங்கீர்த்தனம் வங்காளம் முழுவதும் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் துளசிதாசர் ஸ்ரீ ராமச்சரித மானஸ் என்ற நூலை எழுதினார். ராமபிரானின் கதை. அந்த புத்தகம் கிராமத்து மக்களுக்கு ராமனுடைய உயர்ந்த வாழ்க்கையை கொண்டு சேர்த்தார். பஞ்சாப் மாநிலம் குரு நானக் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார். நற்பண்புகளின் நாயகனாக திகழ்ந்தார். அமிர்த சரஸில் பொற்கோவில் படைத்தார். தைரியமிக்க மக்களை உருவாக்கினார். மீராபாய், இவரது பஜனை பாடல்கள் மீரா பஜன் என்று உலகம் முழுவதும் பிரபலம் ஆனது. மீராபாய் சாதாரணமான பெண் அல்ல. அவள் ஒரு இளவரசி, ராஜபுத்திர இளவரசி. அவர் அனைத்தையும் விட்டு விலகி நீங்கி கண்ணனது தீவிர பக்தையாக மாறினார். மனம் உருகி உருகி பாடினார். அதுவே மீரா பஜனாக விளங்குகிறது. பசவண்ணா கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர். வீர சைவ மடத்தை உருவாக்கியவர். அனுபவ மண்டபம் என்ற ஒன்றை அமைத்தார். இது மிகவும் புதுமையானது. சிவபெருமானை அவர் ஆன்மாவில் தரிசித்தார். ஆழ்ந்த தியானம் செய்வார். அவருடைய அனுபூதியை அனுபவ மண்டபத்தில் தான் கண்டார். எனவே அனுபவ மண்டபம் கண்டவர்தான், இறைவனை அனுபூதியாக தரிசித்தவர்தான் பசவண்ணா. இதே போல கர்நாடக மாநிலத்தில் புரந்தரதாசர், கனகதாசர், அக்கா மகாதேவி ஆகியோரும் ஆன்மீக பணிகளை கர்நாடகாவில் செய்தார்கள். மகாராஷ்டிர மாநிலத்தில் சமர்த்த ராமதாசர், சந்த ஞானேஸ்வரர், நாமதேவர், ஏகநாத், துக்காராம் ஆகியோர் ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தினார்கள். ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் ஆகியோர் அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எனும் மாபெரும் தத்துவங்களை படைத்தார்கள். தமிழகத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஊர்தோறும் சென்றார்கள். ஆலயந்தோறும் வழிபட்டார்கள். தங்களது பக்தி பரவச உணர்வை பாடல்களாக பாடினார்கள். நாயன்மார்கள் வழிபட்ட கோயில்கள் உள்ள ஊர்களுக்கு
பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று பெயர். அவ்வாறே ஆழ்வார்கள் பாடப்பெற்ற ஸ்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர். அவைகள் மங்களா சாசனம் செய்யப்பட்டவையாக பக்தர்கள் அனைவரும் கருதுகிறார்கள். தமிழகத்து தெய்வீக புருஷர்களது வரலாறு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டது. அகத்தியர், திருமூலர், 18 சித்தர்கள், திருவள்ளுவர், ஔவையார், அருணகிரிநாதர், தாயுமானவர், பட்டினத்தார், ராமலிங்கர், அபிராமிப்பட்டர், அரவிந்த மகரிஷி, ஸ்ரீ ரமண மகரிஷி, காஞ்சி மகா பெரியவர் ஆகிய அனைவரும் இறைவனின் வடிவமாகவே வாழ்ந்தார்கள். தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டரது வரலாறும், கேரளாவில் நாராயணகுரு அவர்களின் பணியும் சிறந்தது. அவர்கள் ஆன்மீக அறிவின் ஒளியாக திகழ்ந்தார்கள். சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். நமது தாய்நாடு முழுவதும் திருவிழாக்கள், ராமாயண மகாபாரத டிவி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி தொடர்கள், சன்னியாசிகள், துறவிகளின் தொடர் சொற்பொழிவுகள், நாம சங்கீர்த்தனங்கள், பஜனை பாடல்கள், தேவார திருவாசக முற்றும் ஓதுதல் நிகழ்ச்சிகள், காவடி எடுத்து பழனிக்கு பாத யாத்திரைகள், திருவிளக்கு பூஜைகள், பௌர்ணமி கிரிவலம், ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் அனுஷ்டித்து இருமுடி கட்டி சபரிமலையில் வழிபாடு செய்தல், ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, திருப்பதி பிரம்மோற்சவம், பைரவர் வழிபாடு, தேர் திருவிழாக்கள் ஆகிய அனைத்திற்கும் கடல் போல் மக்கள் திரள்கிறார்கள், இறைவனை வழிபடுகிறார்கள். இந்த பாரத தேசத்தின் ஆன்மீக கொடியை மிக உயரமாக பறக்க விட வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருக்கோயில் தெய்வீக மாநாடு. அதில் பங்கு பெறுவதற்காகத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆர்வத்திலிருந்து ஒரு புதிய ஊக்கம், ஒரு புதிய எழுச்சி ஏற்படும். அறம் செழிக்கும், தர்மம் ஓங்கும். நமது கொங்கு பூமியில் சுவாமி சித்பவானந்தர் அவர்களும், சுவாமி சாந்தலிங்க அடிகளும், சுந்தர சுவாமிகளும், ராமகிருஷ்ண மடத்து துறவிகளும் தெய்வீகமயமான வாழ்க்கை வாழ்ந்து வழிகாட்டி உள்ளார்கள். காஞ்சி மடத்து சுவாமிகள் தங்களது அருளாசியை மிக சிறப்பாக இங்கு வழங்கியுள்ளார்கள். அதனை பாருங்கள், கேளுங்கள். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவாः சிவபக்தாश्च ஸ்வதேசோ புவனத்ரயம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருக்கோவில் பக்தர் பேரவை சேவா பாரதி அமைப்பின் மூலமாக விஜயதசமியிலிருந்து விஜயதசமி இந்த வருஷம் தேசம், சமுதாயம், கலாச்சாரம் இவைகளுடைய வளர்ச்சிக்காக, பாதுகாப்பிற்காக பல விதத்திலேயும் தன்னுடைய உழைப்பினை, சுயநலமற்ற சேவையை அளித்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய 100வது ஆண்டு விழாவினை ஒட்டி பல்வேறு பணிகளை திருடீகரன் மற்றும் விஸ்தார் என்கிற முறையிலே அன்பர்கள் செய்து வருகிறார்கள்.
இந்த திருக்கோவில் பக்தர் பேரவையானது திருக்கோவில்களில் தொண்டு புரிபவர்களை பாராட்டி போற்றும் விழா ஒன்றினை ஏற்பாடு செய்ய இருக்கிறது. கோவையிலே ஏற்பாடு செய்ய இருக்கிறது. ஆன்மீகம் வளர, தெய்வீகம் சிறக்க இந்த பணி நடைபெற இருக்கிறது. திருக்கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்து வைக்க திருப்பணிகள் செய்வோர். கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய தமிழ்நாட்டிலே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்ன நம்முடைய தமிழ்நாட்டிலே, தமிழகத்திலே கோவில்கள் கலாச்சாரத்தினுடைய மையமாக, கேந்திரமாக திகழ்கின்றன. பக்தியை, நல்ல எண்ணத்தை, நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய, ஒருங்கிணைக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய கேந்திரங்களாக நம்முடைய திருக்கோவில்கள் விளங்கி வருகின்றன. அந்த திருக்கோவில்களை கட்டுவது என்பது ஒன்று. இருக்கக்கூடிய திருக்கோவில்களை திருப்பணிகள் செய்து, ஜீர்ணோத்தாரணம் செய்து, கும்பாபிஷேகங்களை, மண்டலாபிஷேகத்தை நடத்துவது என்பது ஒன்று. பழைய ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்திலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தை அடுத்த கீழம்பி எனும் ஊரை பற்றி விஜயகண்ட கோபாலன் என்கிற அவர் ஆட்சி காலத்திலே தாம்பர பட்டயத்திலே தானாத்து ஸ்வர்க்கம் அவாப்னோதி பாலனாத்து அச்சுதம் பதம், தானம் என்பதை அளிக்கும் பொழுது நமக்கு ஸ்வர்க்கம் என்பது கிடைக்கிறது. அதை, ஒரு தர்மத்தை நாம் நல்ல முறையிலே பராமரித்து பாதுகாத்து சிறப்பாக நாம் நிர்வாகம் செய்யும் பொழுது, பரிபாலனம் செய்யும் பொழுது அச்சுதம் பதம், அந்த இறைவனுடைய பாதார விந்தங்கள். அப்படி ஒரு புண்ணியத்திலே சிறப்பை, மெயின்டெனன்ஸ், பரிபாலனத்திற்கு தர்மத்திலே அளித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய திருக்கோவில்களையும் சரி, திருக்கோவில்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மானியங்களையும் சொத்துக்களையும் இந்த தலைமுறையை சார்ந்தவர்கள், அது தனியாராக இருக்கட்டும் அல்லது பொறுப்பிலே இருப்பவர்களாக இருக்கட்டும், அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நல்ல பணி. பரிபாலனம், தர்ம பரிபாலனம் என்பது முக்கியம். ராமர் தர்மத்தை பரிபாலனம் செய்தார். அப்படி அந்த திருக்கோவில்களிலே அந்த ஜீர்ணோத்தாரணம், அந்த திருப்பணிகளை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பாராட்டு செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு சிறப்பான பணி. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகள் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள், ஜெகத்குரு ஸ்ரீ சத்ய சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் பரிபூரண அனுக்கிரகத்துடன் அனுப்பியுள்ள வாழ்த்து மடல் ஆலய வழிபாட்டில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தெய்வீக தொண்டாற்றும் தங்களது ஆன்மீக பணி மென்மேலும் வளரவும் தொடரவும் தெய்வீக ஆசிகள் பெறவும் எங்களது நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள்.